ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இது ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் டயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் வருதா? அதாவது நீங்கள் வந்து அதிகமாக ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறீங்கன்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணும்போது நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரியேட்டர்னுடைய அந்த சாம்பிள் ஆடியோ வந்து யூஸ் பண்ணுவாங்க, மற்ற கிரியேட்டர்ஸ்னுடைய மியூசிக்கை யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆடியோ வந்து. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் குறிப்பிட்ட சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதால, அதாவது அந்த ஒரிஜினல் கண்டென்ட்டில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் காரணமாக நம்மளுடைய கண்டென்ட்லேயும் வந்து இஷ்யூ வருது. அதற்கான ஒரு மெயில் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட மோர் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயில் இமேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ வந்து அன்லிஸ்டட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது சம்மந்தப்பட்ட மோர் டீட்டெயில் வந்து பார்க்கலாமே. ஸோ ஜஸ்ட் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் ஷார்ட் வீடியோ வந்து அன்லிஸ்டட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அந்த சாம்பிள் ஆடியோ நீங்கள் ஒரிஜினல் அந்த கண்டென்ட்ல இருந்து எடுத்தீங்க இல்லையா, அந்த ஒரு வீடியோ வந்து டெலிட் பண்ணப்பட்டுருச்சு. ஏதோ ஒரு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விலகிருச்சு, யூடியூப்ல அவைலபிளாக இல்லை. அந்த ஒரு விஷயம் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கண்டென்ட்ல இருந்து ஆடியோ எடுக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட கிரியேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, யூடியூப்ல அவைலபிளாக இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களுடைய ஷார்ட்ஸில், அது வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணப்பட்டுரும். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோ வந்து அன்லிஸ்டட் பண்ணப்பட்டுரும் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, வி ஆட்டோமேட்டிக்கலி மியூட் சாம்பிள்டு ஆடியோ ஃப்ரம் தி ஷார்ட்ஸ் தட் ரீமிக்ஸ்டு தோஸ் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் விஷயம், உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரியேட்டர்னாலும் ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணும்போது அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அந்த ஆடியோ வந்து கொடுக்கும்போது அது மற்ற கிரியேட்டர் கிட்ட இருந்து, அதாவது மற்ற கிரியேட்டர் மேக் பண்ண அந்த ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு சாம்பிள் ஆடியோ எடுத்திருக்காங்க, அந்த ரீமிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க இல்லையா, அந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து அந்த மாதிரி டெலிட் பண்றது, யூடியூப்ல அவைலபிளா இல்லாமல் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புல இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட்டர் ஆனால் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய ஷார்ட் வீடியோ நீங்க மேக் பண்ணும்போது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சேனல்ஸ், இப்போ ஒரு மியூசிக் எடுக்கிறீங்கனாலும் அஃபிஷியல் சேனல்ல இருந்து எடுங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியோ வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அஃபிஷியல் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க கிட்ட இருந்து எடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க, யூடியூப்ல அவைலபிளாக இல்லாத மாதிரி அவங்களுடைய கண்டென்ட்டை வந்து செட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தவிர அதையே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி சின்ன சின்னதாக சேஞ்சஸ் பண்ணி ஒரு கிரியேட்டர் வந்து கொடுக்கும்போது அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேனல்ஸாக கூட அது இருக்கலாம், பட் நீங்கள் வந்து அதை தேர்ந்தெடுக்கும் போது அது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி வந்து இருக்காது. அதனால மேக்ஸிமம் கண்டென்ட் கிரியேட்டர் ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக மேக் பண்ணுறவங்க இந்த மாதிரி சாம்பிள் ஆடியோ எடுக்கும்போது, அதாவது ஆடியோவோ இல்லைனா மியூசிக்கோ நீங்கள் வந்து எடுக்கும்போது சர்ச்சிங்கில் நீங்கள் சர்ச் பண்ணும்போதும் கூட, ஈவன் நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகும்போது சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சர்ச் பண்ணும்போது கூட நிறைய ஆடியோ வந்து வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான விஷயங்களை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அது லாங் டைம் வந்து இருக்கும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிமூவ் ஆகுது. அதே சமயம் ஆடியோ மாதிரியான விஷயங்களை எடுக்கும்போது அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து கிரியேட் ஆப்ஷன் வந்து இருக்குதா, அவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்திருந்தா தான் அந்த கண்டென்ட்ல வீடியோவில் வந்து கிரியேட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த கிரியேட்டர் வந்து ரிமூவ் பண்ணாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் பர்சனல் ரிஸ்க் இருக்கு. இட்ஸ் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேலரியிலேயே அந்த ஒரு ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்க வந்து எடிட்டிங் அப்பவுமே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து எடுத்து பண்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல்ல இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த அஃபிஷியல் கிரியேட்டர் பார்த்துட்டு எனக்கு இது வந்து இருக்கக்கூடாது, இந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஆடியோ வந்து என்னுடையது, இது வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், பட் இது வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு இஷ்யூ வருமே தவிர்த்து அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ அதனால இதை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இதுலயே இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க, அதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் யூ டு நவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அன்லிஸ்டட் பண்ணப்பட்டுருச்சு, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படாது, அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் வந்து மியூட் பண்ணிட்டோம் இந்த ஷார்ட்ஸ் வந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடியது இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து டெலிட் செய்யப்பட்டுரும். அண்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த தேதியையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கான ரீசனும் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் த ஒரிஜினல் வீடியோ கிரியேட்டர் டெலிட்டட் their வீடியோ, you might not have permission to re-upload your short to YouTube with the original sampled audio. Instead, consider changing the audio அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வீடியோ நீங்களே மொபைலில் கூட டவுன்லோட் பண்ணலாம்.
அந்த ஒரு வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதாங்க விஷயம். இதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இது நார்மலாக யூடியூப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நான் சொன்ன சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவேராக இருந்து அதை வந்து மேக் பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் நம்ம மேக் பண்ணுவோம், பட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பிள் ஆடியோ வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில இஷ்யூயும் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேக் பண்ணுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம், பட் இது இப்படி பண்ணால் இந்த மாதிரி இஷ்யூ ஃபியூச்சரில் வரலாம் அண்ட் அதுக்கு என்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வேஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூட் பண்ண அந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது சாம்பிள் ஆடியோ அகெயின் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது கூட அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்கு அதை கேஸ் மேக் பண்ணேன். இதை பற்றின டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ரீசெண்ட் டைத்தில் ரொம்ப அதிகமாக இது ரிலேட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டு இருந்தது, அதிகமாக ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணுற கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன். இப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஹெல்மெட்ஸ் இருந்தாருன்னா கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பாய், see you. ஸ்டால் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.